தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தில் கல்வி கற்கும் சில மாணவர்களிடையே நேற்று இடம்பெற்ற கைகலப்பில் காயமடைந்த 4 மாணவர்களும் பல்கலைக்கழகத்தின் ஆம்புலன்ஸ் சாரதியும் அக்கரைப்பற்று ஒலுவில் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பல்கலைக்கழகத்தில் கடந்த மாதம் இடம்பெற்ற பகிடிவதையுடன் தொடர்புடைய மோதல் சம்பவமாக இது பதிவாகியுள்ளதாகவும் தற்போது உள்ளக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தென்கிழக்கு பல்கலைக்கழக பதிவாளர் M.I. நௌஃபர் தெரிவித்தார். இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கும் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் நியூஸஸ்டுக்கு கூறினார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் அக்கரைப்பற்று போலீசாரிடம் நாம் வினவினோம். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பகிடிவதை குற்றச்சாட்டில் ஏற்கனவே 12 மாணவர்கள் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அண்மையில் குறித்த பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தின் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் சிலர் அதே பீடத்தின் 2ஆம் ஆண்டு மாணவர்களினால் பகிடிவதைக்கு உட்படுத்தப்பட்டனர். பகிடிவதை காணொளிகளை சமூக வலைதளங்களில் பகிர்ந்ததாக சந்தேகிக்கப்படும் மாணவர்கள் மீதே நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அக்கரைப்பற்று போலீசார் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தனர். கடந்த மாதம் பகிடிவதை இடம்பெற்ற காணொளி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் பல்கலைக்கழக முகாமைத்துவத்தினால் உள்ளக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதுடன் 22 மாணவர்களுக்கு வகுப்பு தடையும் விதிக்கப்பட்டிருந்தது.